அப்பா தான் ஒரு சின்ன வேலையா வெளில அனுப்புனாருன்னு. பக்கத்துலதான் வேலை. போயிட்டு மதியானம் வந்துருவாருன்னு தான் நினைச்சோம். ஆனா இன்னும் வரலண்ணா. வீட்லயும் போன் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். நேரம் ஆயிட்டே இருக்கா. அதான் எனக்கு பதட்டமா இருக்கு. அவர் அங்க வந்தாருன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிம்மா சரிம்மா. எங்க போனீங்க சோழன்? டேய் என்னடா என்ன போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படி எங்கண்ணா போயிருக்கும்? அந்த ஆள் தான் இதுக்கு காரணம். அந்த ஆள் தான் சோழனை ஏதாவது பண்ணிருக்கணும். யார் என்ன சொல்ற? அதான்டா நிலாவோட அப்பானோகர். அவர் தான் ஏதாவது பண்ணிருக்கணும். டேய் என்னடா பேசுற நீ? அவர் தானே நம்ம வீட்டுக்கு வந்து சோழனையும் நிலாவையும் சந்தோஷமா கூட்டிட்டு போனாரு. அவரு போய் சோழனை ஏதாவது பண்ணிருப்பாருன்னு சொல்ற? அவர் எதுக்குடா அப்படி எல்லாம் பண்ணணும்? என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணே, உனக்கு நிறைய விஷயம் தெரியாதுண்ணே. நானே இதை சாதாரண விஷயம் நினைச்சு விட்டுட்டேன். இப்பதான் யோசிச்சு பார்த்தா எல்லாமே தப்புன்னு தோணுது. என்ன தப்பா தோணுது? டேய் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. அண்ணே, சோழன் இதை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொன்னானே. அவர் 2 பேரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தாருல்ல. அப்ப காலையிலே சோழனை கார்ல பாத்துருக்காரு. அப்பயே சோழன் கிட்ட பயங்கரமா பேசியிருக்காரு. என்ன பேசினாரு? ஒரே வாரத்துல உங்க 2 பேரையும் பிரிச்சு என் மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சவால் விட்டுருக்காரு. சோழனை பயங்கரமா மிரட்டி இருக்காரு. சோழன் போகும்போது ஒரு பதட்டமா தான் போனான். ஏதோ பிளான் தான் கூட்டிட்டு போறேன்னு சோழனே சொன்னான். நான் தான் அதை பெருசா எடுத்துக்கல. டேய் இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா நான் அவங்களை அனுப்பி இருக்க மாட்டேன்டா. அவனுமே உன்கிட்ட சொல்லல. அதான் நானும் உன்கிட்ட சொல்லல. அவனே பேச சமாளிச்சிடும் நினைச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட இதே தான் சொன்னான். நிலை இருக்கும்போது ஒரு மாதிரியும் அவங்க இல்லாத போது ஒரு மாதிரியும் அந்த மனோகர் நடந்துக்கிறாருன்னு என்கிட்ட சொன்னானே. நானும் அதை அப்படியே அசால்ட்டா ஜாலியா பேசிட்டு வச்சுட்டேன். அந்த ஆள் தான் அவனை என்னமோ பண்ணிருக்காரு. டேய் என்னடா என்னமோ சொல்ற? எனக்கு ஒரே பயமா இருக்குடா. அண்ணா அவங்க அண்ணன் என்னென்ன பண்ணிருக்க முடியும்? என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்ற? டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நான் என்னன்னு சொல்லுங்க. நினைச்சேன் ஒரே நாள்ல ஒரு வில்ல எப்படிடா திருந்துவான்? கல்யாணத்து அன்னைக்கு வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணவனாச்சே. அன்னைக்கு நானும் நிலாவும் காலேஜுக்கு போன அன்னைக்கு அவன் அண்ணன் என் கையை கிழிச்சா. 10 குறைக்கு நீங்க எல்லாம் பிக்னிக் போனீங்களே, அப்பவும் பிரச்சனை பண்ணல. ஊர்ல நடந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது? அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஒரே நாள்ல ஒருத்தன் திருந்து எப்படிடா வந்து பொண்ணை கூட்டு போவான்? ஊர்ல இந்த மாதிரி கூட்டு போய் கொலை பண்ற கதைகளை நம்ம பேப்பர்ல படிக்கிறது இல்ல. அந்த மாதிரி தான் இந்த ஆள் ஏதோ பெருசா பிளான் பண்ணி